திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நாம் ஆன்மீக சிந்தனைகளை என்ன சிந்திக்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, சஷ்டி பூஜையை எப்படி வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்வது பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். முதல்ல விரதம் அல்லது பூஜை செய்கிறவங்க வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த முருகப்பெருமானுடைய ஃபோட்டோவுக்கு செவ்வரளி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த முருகப்பெருமானுக்கு தூபம், தீபம், நெய்வேத்தியம், அர்ச்சனை, கற்பூர தீபாராதனை என்று சொல்லக்கூடிய 5 விதமான உபச்சாரங்களை பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த பூஜையை முடிச்சிட்ட பிறகு அந்த முருகப்பெருமானுடைய திருமேனியை பார்த்து நீங்கள் கந்தர் கலிவெண்பா அப்படின்னு சொல்லக்கூடிய குமரகுருப சுவாமிகளுடைய அந்த பாடலை நீங்கள் பாடி வழிபாடு செய்யுங்க. இந்த கந்தர் கலிவெண்பாவுடைய பாடலை பாடி வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய பெருமைகள், அவர் செய்த அற்புதங்கள்லாம் இந்த பாடலை இருக்குது. அது உங்களுக்கு நல்லபடியாக உங்களுடைய மனதை சாத்விகப்படுத்தும். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடிய துன்பத்தை போக்கும். சரி, இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சரிங்களா, முருகப்பெருமானுக்கிட்ட நீங்கள் என்ன வேண்டணும், என்ன காரியம் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் சங்கல்ப பூஜையை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுடைய மந்திரமான இருக்கக்கூடிய சரகண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் உட்கார்ந்து முருகப்பெருமானுடைய அந்த திருமேனியை பார்த்து நீங்கள் 108 தடவை ஜபம் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் சஷ்டி பூஜை அன்னைக்கோ அல்லது கிருத்திகை நட்சத்திரத்திலையோ அல்லது முருகப்பெருமானுக்கு விசேஷம் என்று சொல்லக்கூடிய நாட்களிலோ இந்த வீட்டிலேயே நீங்கள் எளிமையாக இந்த பூஜை செய்தாலே முருகப்பெருமான் உங்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்குவார். அதாவது எப்படி சொல்கிறது அப்படி கேட்டிங்கன்னா, விரிவாக பூஜை செய்கிறவங்களுக்கு இது ஒரு பாலபாடமாக இருக்கும். இந்த பாலபாடத்தில் இந்த பூஜையை நீங்கள் தினந்தோறும் எளிமையாக செய்யும் பட்சத்தில் இருந்தால் முருகப்பெருமான் உங்களுடைய பூஜை ஏற்றுண்டு கூடிய விரைவாக இது நல்லபடியாக விரிவாக உங்களை செய்ய வைப்பார். மேற்கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும். ஆக அன்ப பெருமக்களே, சஷ்டி பூஜையை மிக எளிமையாக இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக நெய்வேத்தியத்தை, அதாவது முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் காண்பிக்கும் பொழுது தேனும் தினமாவும் கலந்த நெய்வேத்தியம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக செய்யுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த வழிபாட்டினை எளிமையாக நீங்கள் செய்து முருகப்பெருமான் பெற்று நீடோழி வாழ்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.